இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎம் கிசான் திட்டம் குறித்து தற்போது மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் சம்மந்தமாக தற்போது வெளியான முக்கிய அப்டேட். இந்த ஸ்கீம் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஎம் கிசான் ஸ்டாச்சுரேஷன் ட்ரைவ்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு ஃப்ரம் 1st May to 31st May 2025 ensure that no eligible farmer is deprived of the benefits. Get EKYC done today. Link bank account with Aadhaar card and get land records verified. Go to the nearest Jan Seva Kendra and avail the benefits of the scheme சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. மே 1ஆம் தேதியிலேருந்து மே 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சிறப்பு முகாம் மாதிரி நடைபெறுது. இதில் பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்துக்கு தகுதியான விவசாயிகள் வந்து ஜான் சேவை கேந்திரக்காக போயிட்டு அவங்களுடைய இகேஒய்சி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் லேண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பேங்க்குக்கும் போயிட்டு ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து பிஎம் கிசான் திட்டத்தில் நீங்கள் 20வது தவணை பணம் பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் மாதம் வந்து பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை பணம் வெளியாக உள்ளது. இதற்கு கண்டிப்பாக 3 விஷயங்கள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. இதே வந்து போஸ்ட் மாதிரி வெளியிட்டிருக்காங்க. இகேஒய்சி டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கும் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் லிங்காக இருக்கணும், ஆதார் கார்டு மொபைல் நம்பர் லிங்காக இருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய லேண்ட் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து 20வது தவணை பணம் நீங்கள் பெற முடியும். ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 20வது தவணை பணம் தகுதியான விவசாயிகள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. இது மட்டும் இல்லாமல் இதற்கான பெனிஃபிஷியர் லிஸ்ட்லேயும் உங்களோட நேம் இருக்கணும். பெனிஃபிஷியர் லிஸ்ட் டீட்டெயில்ஸ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பிஎம் கிசான் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே pmkisan.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 19வது தவணை பணம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கிறது. மே மாதம் கண்டிப்பாக 20வது தவணை பணம் செலுத்தப்பட உள்ளது. இதிலே வந்து வேறு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பெனிஃபிஷியர் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பெனிஃபிஷியர் லிஸ்ட்னு சொல்லி ஷோ ஆகும். இதில் போய்ட்டு உங்களோட ஸ்டேட் நேம் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி என்ன தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய பிளாக், உங்களுடைய வில்லேஜ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ரிப்போர்ட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கெட் ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான பெனிஃபிஷியல் லிஸ்ட் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதிலே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், ஃபார்மர் நேம், ஜெண்டர் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். இதன் மூலமாக ஈஸியாக பெனிஃபிஷியல் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு சின்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.